அனுகீதை மூன்றாவது சொற்பொழிவு. கடந்த பகுதியில் மனதை குவிப்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, நான் கண்களை மூடி அமரும்போது வெளி உலகம் மறைந்து விடுகிறது. ஆனால் உள்ளே ஏதேதோ ஒலிகள் கேட்பது போலவும் ஒளி தெரிவது போலவும் இருக்கிறதே, இது மாயையா அல்லது உண்மையா? அதற்கு அந்த ஞானி பதில் சொல்கிறார், மகனே, நீ இப்போதுதான் உன் உள் வீட்டிற்குள் நுழைகிறாய். வெளியிருக்கும் சத்தங்களை நீ நிறுத்தியவுடன் உனக்குள் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் அந்த அநாத நாதம் உனக்கு கேட்கத் தொடங்குகிறது. அதை அவர் ஒரு அழகான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெரிய சமுத்திரத்தின் கரையில் நிற்கிறீர்கள். அலைகளின் சத்தம் பயங்கரமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி ஆழமாக செல்கிறீர்கள். அங்கே மேலே இருந்த இரைச்சல்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு மெல்லிய என்ற ரீங்காரம் போன்ற அமைதியான ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஞானி சொல்கிறார், பிராமணனே, உனக்குள் இருக்கும் அந்த ஒலிதான் பிரணவம், ஓம். இது ஒரு தந்தி வாத்தியத்தின் ஒலியைப் போலவோ, ஒரு மணியோசை போலவோ அல்லது கடலின் முழக்கத்தைப் போலவோ இருக்கும். இதுதான் இறைவனின் மொழி. இந்த ஒலியை பிடித்து கொண்டே நீ சென்றால் அது உன்னை அந்த மகா ஒளியிடம் கொண்டு போய் சேர்க்கும். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு அறையில் ரேடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலில் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்கிறது. நீங்கள் மெதுவாக அந்த முள்ளை, டியூனிங் பாயிண்டரை திருப்புகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இரைச்சல் நின்று தெளிவாக ஓசை கேட்கிறதல்லவா? அதுபோல்தான் தியானமும். நம் மனதின் இரைச்சல்களை தாண்டி சரியான அலைவரிசையில் நம் மனதை நிறுத்தும்போது அந்த தெய்வீக இசை நமக்கு கேட்க தொடங்குகிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் சங்க முழக்கத்தையும் யானைகளின் பிளிரல்களையும் கேட்டு அஞ்சினாய். ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த அமைதி சங்கின் ஒலியை நீ கேட்டிருந்தால் வெளி உலகம் உன்னை பயமுறுத்தி இருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் எப்போதும் வெளி சத்தங்களிலேயே மூழ்கி கிடக்கிறோம். தொலைக்காட்சி, அலைபேசி, மற்றவர்களின் பேச்சு என நம் காதுகள் எப்போதும் வெளியே துடித்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து நமக்குள் இருக்கும் அந்த மௌனத்தை நாம் கவனிக்க பழக வேண்டும். அந்த மௌனத்திற்குள்ளிருந்து தான் உண்மையான ஞானம் பிறக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, அந்த ஒலியை பற்றி கொண்டு உள்ளே சென்றால் இறுதியில் நான் எங்கே போய் சேர்வேன்? அங்கே நான் இருப்பேனா அல்லது நான் காணாமல் போய்விடுவேனா? இந்த கேள்விக்கு அந்த ஞானி ஒரு வியக்கத்தக்க உதாரணத்தை சொல்கிறார். மகனே, ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்க சென்றால் என்ன ஆகும்? அது கடலில் பட்டதுமே தானும் கடலாகவே மாறிவிடும். அதுபோலதான் அந்த இறுதி நிலை. பிராமணனே, இதுவரை நீ உன்னை ஒரு தனி மனிதனாக, ஒரு பெயரோடு, ஒரு உடலோடு பார்த்தாய். ஆனால் தியானம் முதிர்ந்து நீ அந்த பரமாத்மாவுடன் ஒன்றும்போது நான் என்கிற அந்த சிறு உணர்வு கரைந்து போகிறது. அங்கே நீ இல்லை, அவன் இல்லை. அங்கே இருப்பது ஒன்று மட்டுமே. அதைத்தான் வேதாந்தம் தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய் என்கிறது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு அறையில் ஒரு பானை இருக்கிறது. அந்த பானைக்குள் வெற்றிடம் என்று சொல்லப்படும் ஆகாயம் இருக்கிறது. பானைக்கு வெளியேயும் அதே ஆகாயம்தான் இருக்கிறது. இப்போது அந்த பானை உடைந்து விட்டால் என்னாகும்? பானைக்குள் இருந்த ஆகாயம் வெளியே இருக்கும் ஆகாயத்தோடு கலந்துவிடும். இப்போது எது உள்ளே, எது வெளியே என்று யாரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஞானி சொல்கிறார், உடல் என்பதுதான் அந்த பானை, உனக்குள் இருக்கும் ஆத்மா என்பது அந்த ஆகாயம். ஞானம் என்கிற கல்லால் நீ நான் உடல் என்கிற பானையை உடைத்துவிட்டால் நீ அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றாகி விடுவாய். அங்கே பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, பயமும் இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா,
நீ உன்னை ஒரு சிறிய வீரனாக பார்த்தாய். நான் உனக்கு விஸ்வரூபத்தை காட்டிய போது அந்த பானை உடைந்து நீயும் நானும் இங்கே இருக்கும் அத்தனை பேரும் அந்த ஒரே பரம்பொருளின் அலைகள் என்பதை உனக்கு உணர்த்தினேன். அந்த ஒருமை நிலையை நீ அடைந்தால் போர் என்பதும் ஒரு விளையாட்டுதான், மரணம் என்பதும் ஒரு உடை மாற்றம்தான். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தனிமையாக உணர்கிறோம். எனக்கு யாரும் இல்லையே என்று வருந்துகிறோம். ஆனால் ஞானி சொல்லும் உண்மை என்னவென்றால், நீ ஒருபோதும் தனி ஆள் அல்ல. நீ அந்த பிரம்மாண்டமான கடலின் ஒரு துளி. கடல் உனக்குள் இருக்கிறது, நீ கடலுக்குள் இருக்கிறாய். இந்த எண்ணம் வரும்போது அசாத்தியமான தைரியம் நமக்குள்ளே பிறக்கும். பிராமணனுக்கு இப்போது ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. சுவாமி, ஒருவன் அந்த பரம்பொருளோடு ஒன்றிவிட்டால் அவனது இந்த உடல் என்னவாகும்? அவனுக்கும் பசிக்குமே, அவனுக்கும் தாகம் எடுக்குமே. ஒரு ஞானியின் உடல் எப்படி செயல்படுகிறது? அதற்கு அந்த ஞானி சொன்னார், ஒரு நுட்பமான உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன். மகனே, ஒரு குயவன் சக்கரத்தை சுற்றி மண்பாண்டம் செய்கிறான். அவன் பாண்டத்தை செய்து முடித்த பிறகு அந்த சக்கரத்தை சுற்றுவதை நிறுத்தி விடுகிறான். ஆனால் ஏற்கனவே கொடுத்த வேகத்தினால் அந்த சக்கரம் இன்னும் சிறிது நேரம் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அல்லவா? அதுபோல்தான் ஞானியின் உடலும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது பிராரப்த கர்மா என்ற ஒன்றை சுமந்து கொண்டு வருகிறான். இந்த உடல் பிறக்கும்போதே அது எவ்வளவு காலம் வாழ வேண்டும், என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு பிறக்கிறது. ஞானம் வந்தாலும் அந்த தொடர்ந்த வேகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உடல் இருக்கும் வரை அது இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். ஞானிக்கு தான் உடல் என்கிற எண்ணம் போய்விட்டது. ஆனால் அந்த உடல் பசி எடுத்தால் உண்ணும், தாகம் எடுத்தால் குடிக்கும். அவர் அதை பார்ப்பார். ஆனால் நான் உண்கிறேன் என்று நினைக்க மாட்டார். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளி ஓய்வு பெற்று ரிட்டையர்டாகி அந்த பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைத்து விடுகிறார். ஆனால் அவர் இன்னும் அதே நிறுவனத்தின் குடியிருப்பில் தான் வசிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே மின்சாரம் வரும், தண்ணீர் வரும், வேலைக்காரர்கள் வருவார்கள். இதெல்லாம் அந்த நிறுவனத்தின் விதிகளின்படி நடக்கும். அந்த ஓய்வு பெற்ற முதலாளி இதை பார்ப்பார். ஆனால் எதிலும் தலையிட மாட்டார். அவருக்கு லாப நஷ்டத்தை பற்றிய கவலை இருக்காது. ஞானி என்பவன் தன் உடலில் ஒரு வாடகைதாரரைப் போல வாழ்கிறான். அந்த உடல் வயதானாலும் நோயுற்றாலும் அவன் கலங்குவதில்லை. இது மண்பாண்டம் செய்யும் குயவன் சுற்றிய சக்கரம் போன்றது. பிராரப்த கர்மம் முடிந்ததும் உடல் விழுந்துவிடும். நான் என்றும் இருப்பேன் என்கிற தெளிவு அவனிடம் எப்போதுமே இருக்கும். நமது வாழ்க்கையில் நாம் உடல் நலத்தை பேண வேண்டும். ஆனால் உடலே நான் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. உடல் ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தும் கலை தெரிந்தவனுக்கு அது ஒருபோதும் பாரமாக இருக்காது. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, ஞானிக்கு கவலை இல்லை என்பது சரி. ஆனால் ஒரு ஞானி மற்றவர்களுக்கு எப்படி உதவுவான்? அவனிடம் கருணை இருக்குமா? இந்த கேள்விக்கு ஞானி ஒரு உன்னதமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, சூரியன் யாரிடமும் கைமாறு எதிர்பார்த்து ஒளி தருவதில்லை. மேகம் பிரதிபலன் கருதி மழை பொழிவதில்லை. அதுபோலவே ஞானியின் கருணையும் இயல்பானது. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம். ஒரு சாதாரண மனிதன் அன்பு செலுத்தும்போது, நான் இவருக்கு உதவி செய்கிறேன், பதிலுக்கு அவர் எனக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஞானிக்கு நான் என்பதே இல்லாதபோது அங்கே எதிர்பார்ப்பும் இல்லை. அடுத்து சமநோக்கு. ஒரு மரம் தன்னை வெட்ட வருபவர்களுக்கும் நிழல் தரும், தனக்கு தண்ணீர் ஊற்றுபவனுக்கும் நிழல் தரும். அதுபோல ஞானி நல்லவன் கெட்டவன் என்கிற பேதம் பார்க்காமல் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு விளக்கு எரிகிறது. அந்த விளக்கின் ஒளியில் ஒருவர் நல்ல காவியத்தை படிக்கலாம், இன்னொருவர் திருடுவதற்காக பொருட்களை தேடலாம். அந்த விளக்கு யாருக்கும் தடையாகவும் இருக்காது.
யாருக்கும் பாராட்டு தெரிவிக்கவும் செய்யாது. அது தன் இயல்பான ஒளியை தந்து கொண்டே இருக்கும். ஞானியும் அந்த விளக்கை போன்றவர். அவரது முன்னிலையிலேயே மக்கள் அமைதி பெறுவார்கள். பிராமணனே, ஞானிக்கு தான் அடைய வேண்டியது என்று எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் உலகத்தின் நன்மைக்காக செயல்படுகிறான். அவன் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு கலங்க மாட்டான். ஆனால் அந்த துன்பத்தை துடைக்க தன்னால் முடிந்ததை செய்வான். அவனது கருணை ஒரு நீரோடை போல தடையின்றி ஓடும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என்னை பார். எனக்கு இந்த 3 உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை என்று எதுவுமே இல்லை. அடைய வேண்டிய பொருளும் எதுவும் இல்லை. ஆனாலும் நான் ஏன் உனக்கு தேரோட்டியாக இருந்து அந்த பெரும் போரில் பங்கு பெற்றேன்? மக்கள் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்கிற அந்த பெரும் கருணையால் தான் அவ்வாறு நடந்தது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்தே உதவி செய்கிறோம். ஆனால் யாருக்கும் தெரியாமல், எந்த புகழும் எதிர்பார்க்காமல் செய்யும் ஒரு சிறிய உதவிதான் நம்மை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். இப்போது அந்த பிராமணன் ஆர்வத்துடன் கேட்கிறான், சுவாமி, எனக்கும் இந்த ஞானம் வேண்டும். இதை பெற நான் என்னை தகுதியாக்கிக் கொள்வது எப்படி? அதற்கு அந்த ஞானி சாதன சதுஷ்டியம் எனப்படும் 4 முக்கிய தகுதிகளை பற்றி விளக்குகிறார். மகனே, ஒரு நிலத்தில் விதையை போடுவதற்கு முன் அதை சீர் செய்ய வேண்டும் அல்லவா? அதுபோல ஞானம் என்கிற விதை உன் மனதில் முளைக்க இந்த 4 பண்புகள் உன்னிடம் இருக்க வேண்டும். முதலாவதாக விவேகம். எது நிலையானது, எது நிலையற்றது என்று பிரித்து பார்க்கும் அறிவுதான் விவேகம். இந்த உலகம் நிலையற்றது, இறைவன் நிலையானவர். இவ்வாறு பகுத்து பார்ப்பது விவேகம். இரண்டாவது வைராக்கியம். நிலையற்ற பொருட்கள் மேல் இருக்கும் பற்றை விடுவது. மூன்றாவது வருவது மன அடக்கம், புலனடக்கம் போன்ற 6 வகையான ஒழுக்கங்கள். நான்காவது வருவது எனக்கு விடுதலை வேண்டும் என்கிற தீராத தாகம். கற்பனை செய்து பாருங்கள், ஒருவன் பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கிறான். அவனுக்கு அப்போது ஒரு வைரம் கிடைத்தால் அதன் மேல் ஆசை வருமா, அல்லது ஒரு குவளை தண்ணீர் மேல் ஆசை வருமா? அவனுக்கு அந்த தருணத்தில் உயிர் பிழைக்க தண்ணீர் மட்டும்தான் முக்கியம். அந்த தண்ணீரை தேடும் தீவிரம் இருக்கிறதே, அதுதான் முமுட்சுத்துவம், முக்தி பெற வேண்டும் என்ற தீவிர நாட்டம். ஞானி சொல்கிறார், பிராமணனே, நீ உலகத்து விஷயங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை உனக்கு ஞானம் கிடைக்காது. இந்த உலகம் ஒரு கானல் நீர் என்று புரியும்போது விவேகம் பிறக்கும். அந்த நீரை தேடி ஓடுவதை நிறுத்தும்போது வைராக்கியம் பிறக்கும். அப்போதுதான் உன் உள்ளே இருக்கும் உண்மையான ஊற்றை கண்டறிய முடியும். நமது வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை சேமிக்கிறோம். ஆனால் எது நம்முடன் கடைசி வரை வருமோ அதை சேமிப்பதே விவேகம். மற்றவை அனைத்தும் நாம் போகும்போது விட்டு செல்லும் வெறும் சுமைகளே. இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக யதார்த்தமான வருத்தத்தை பகிர்கிறான். சுவாமி, தத்துவங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றன. ஆனால் தியானத்தில் அமரும்போது என் மனம் ஒரு முரட்டு குதிரையைப் போல நான் போக சொல்லும் திசைக்கு மாறாக ஓடுகிறதே. இந்த பழக்கத்தை நான் எப்படி மாற்றுவது? அதற்கு ஞானி ஒரு நுட்பமான ஆலோசனையை சொல்கிறார். மகனே, ஒரு நதி பல காலமாக ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியின் திசையை நீ மாற்ற விரும்பினால் ஒரே நாளில் அதை செய்ய முடியுமா? முடியாது. நீ புதிய பாதையை தோண்ட வேண்டும். பழைய பாதையை மெதுவாக அடைக்க வேண்டும். இதற்கு அவர் சொல்லும் 2 ஆயுதங்கள் அபியாசம் மற்றும் வைராக்கியம். அபியாசம் என்றால் தொடர்ந்த பயிற்சி. நம்மிடம் ஒரு பழைய பாதை உள்ளது. இது நம்முடைய பழைய பழக்கங்கள், தேவையில்லாத ஆசைகள், கோபம். இவ்வளவு காலம் மனம் இந்த பாதையிலேயே ஓடி பழகிவிட்டது. இனி அதை புதிய பாதையில் கொண்டு வர வேண்டும். இந்த புதிய பாதை என்பது தியானம், நல்ல எண்ணங்கள், அமைதி. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு புதிய ஒற்றையடி பாதையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்.
முதல் நாள் நடக்கும்போது முட்களும் புதர்களும் இருக்கும். நீங்கள் நடக்க நடக்க அந்த புதர்கள் தேயும். நீங்கள் நடக்காமல் விட்டுவிட்டால் மீண்டும் புதர்கள் மண்டிவிடும். அதுபோலதான் மனமும் தினமும் பயிற்சி செய்ய செய்ய நல்ல எண்ணங்களுக்கான பாதை தெளிவாகும். பிராமணனே, உன் மனம் எங்கே ஓடுகிறதோ அங்கே ஓடிப்போய் அதை பிடித்து இழுத்து வராதே. அது எங்கே போகிறது என்பதை கவனி. சரி, இப்போது இது ஒரு ஆசையை பற்றி யோசிக்கிறது. நீ ஒரு சாட்சியாக நின்று கவனித்தால் அதன் வேகம் குறைந்துவிடும். நமது வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் முயல்வேன் என்கிற அந்த விடாமுயற்சி தான் ஒருவனை முனிவனாக்குகிறது. இப்போது பிராமணன் ஒரு மிக முக்கியமான, நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்கிறான். சுவாமி, நான் ஒரு இல்லறத்தான். எனக்கு மனைவி, குழந்தைகள், சமூக பொறுப்புகள் என பல கடமைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கு சென்றால்தான் ஞானம் கிடைக்குமா? கடமைகளை செய்து கொண்டே கடவுளை அடைய முடியாதா? அதற்கு ஞானி ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, ஞானம் என்பது நீ எங்கே இருக்கிறாய் என்பதில் இல்லை, நீ எப்படி இருக்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. இதற்கு அவர் ஒரு உன்னதமான உதாரணத்தை சொல்கிறார். தாமரை மலரை பார், அது பிறப்பது சேற்றில், வளர்வது தண்ணீருக்குள். ஆனால் அதன் இதழ்கள் சேற்றால் அழுக்காவதோ தண்ணீரில் நனைவதோ இல்லை. அதுபோல நீ இந்த உலகமாகிய சேற்றில் இருக்கலாம், இல்லறமாகிய தண்ணீரில் வாழலாம். ஆனால் உன் மனம் மட்டும் பற்று என்கிற நீரால் நனையாமல் இருந்தால் நீயும் ஒரு ஞானிதான். இதை அவர் இப்படி விளக்குகிறார். ஒரு தந்தை தன் குழந்தையை பராமரிப்பது அவரது கடமை. அதை அவர் செய்ய வேண்டும். இந்த குழந்தை என் சொத்து, நான் சொல்வதை கேட்டால்தான் எனக்கு பிடிக்கும் என்று எதிர்பார்ப்பது பற்று. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு செவிலியர் மருத்துவமனையில் ஒரு நோயாளியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையான மருந்து, உணவு என எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்கிறார். ஆனால் அந்த நோயாளி குணமடைந்து வீடு திரும்பும்போது செவிலியர் அழுவது கிடையாது. ஏன்? அவர் தன் கடமையை செய்தார். ஆனால் அந்த நோயாளி மேல் எனது என்கிற பற்றை அவர் வளர்த்து கொள்ளவில்லை. ஞானி சொல்கிறார், பிராமணனே, உன் குடும்பத்தை அந்த செவிலியரை போல கவனித்துக்கொள். அவர்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் என நினை. உன் கடமையை செய், ஆனால் அதன் முடிவுகளை இறைவனிடம் விட்டுவிடு. இதுவே மிகப்பெரிய தவம். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இந்த வேலைகளால் நான் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேலைகள் தடையல்ல. அந்த வேலையை நாம் ஏன் செய்கிறோம் என்கிற எண்ணம்தான் முக்கியம். பிராமணன் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, பற்றற்று கடமைகளை செய் என்கிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் 2 கடமைகளுக்கு இடையே போர் நடக்கிறது. எதை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பம் வரும்போது எது தர்மம் என்பதை நான் எப்படி அறிவது? அதற்கு ஞானி ஒரு ஆழமான இரகசியத்தை சொல்கிறார். மகனே, தர்மம் என்பது வெளியே இருக்கும் புத்தகங்களில் மட்டும் இல்லை. அது உனது இதயத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இதற்கு அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். ஒரு காட்டில் வழி தவறிய பயணிக்கு திசை காட்டி எப்படி உதவுமோ அதுபோல்தான் உன் மனசாட்சி. திசை காட்டியின் முள் எப்போதும் வடக்கையே காட்டும். அதுபோல உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளுணர்வு எது சரி என்பதை சுட்டி காட்டும். அவர் விளக்கும் தர்மத்தின் 3 உரை கற்கள் இதோ. 1. சாஸ்திரம், முன்னோர்கள் சொல்லி சென்ற பொதுவான அறநெறிகள். 2. பெரியோர்களின் வழி, ஞானிகள் இத்தகைய சூழலில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற முன்மாதிரியை பார்க்க வேண்டும். 3. ஆத்ம திருப்தி, நீ செய்யும் செயல் உனக்கே மனநிறைவை தருகிறதா என்று உன் உள்ளுணர்வை கேள், அது சொல்லும். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம்.
ஒருவர் தாகத்தால் தவிக்கிறார். அவரிடம் தண்ணீர் கொடுக்க உங்களிடம் வசதி இருக்கிறது. ஆனால் அவர் உங்கள் எதிரி என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் கோபம் கொடுக்காதே என்கிறது. உங்கள் கடமை உதவி செய் என்கிறது. இந்த இடத்தில் எது தர்மம்? எங்கே சுயநலம் இல்லையோ, எங்கே அன்பு மேலோங்குகிறதோ அதுவே தர்மம். ஞானி சொல்கிறார், பிராமணனே, மற்றவர்களுக்கு துன்பம் தராத, உன் மனதிற்கு தெளிவை தருகின்ற எந்த செயலும் தர்மமே. நீ ஒரு செயலை செய்யும்போது உன் உள்ளம் நடுங்கினால் அது அதர்மம். உன் உள்ளம் மலர்ந்தால் அது தர்மம். நமது வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயந்தே முடிவெடுக்கிறோம். ஆனால் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை இறைவனிடம் அழைத்து செல்லும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, தர்மத்தின் வழி நடப்பவன் கஷ்டப்படுகிறான். ஆனால் அதர்மம் செய்பவன் செல்வாக்கோடும் வசதியோடும் இருக்கிறானே. அப்படியென்றால் தர்மத்திற்கு வலிமை இல்லையா? கடவுளின் கணக்கு தப்பாகிவிட்டதா? அதற்கு ஞானி சொல்கிறார், ஒரு விவசாயியின் உதாரணத்தை பார்ப்போம். மகனே, விதைத்த உடனேயே பலனை எதிர்பார்ப்பது அறியாமை. அறுவடைக்கு என்று ஒரு காலம் உண்டு. கர்மவினையின் இரகசியத்தை தெரிந்து கொள். கர்மவினை 2 வகைப்படும். ஒன்று சஞ்சித கர்மம். இது பழைய சேமிப்பு. ஒருவன் இன்று சுகமாக இருக்கிறான் என்றால் அவன் இன்று செய்யும் செயலால் மட்டும் அது கிடைக்கவில்லை. அவன் ஏற்கனவே தன் கிடங்கில் சேமித்து வைத்திருந்த நல்ல தானியங்களை இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அதாவது பழைய பிறவிகளில் அவன் செய்த புண்ணிய பலனின் காரணமாக இந்த பிறவியில் அவன் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பலனை அனுபவிக்காமல் புண்ணியத்தின் பலனையே அனுபவித்து கொண்டிருப்பான். 2வது ஆகாமிக கர்மம். அவன் இன்று செய்யும் அதர்மம் என்பது விஷ விதைகளை விதைப்பது போன்றது. அவனது பழைய தானியங்கள் தீர்ந்தவுடனே அவன் இன்று விதைத்த விஷச்செடிகள் முளைக்கும். அப்போது அவன் அதன் கசப்பை அனுபவித்தே தீர வேண்டும். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவர் ஒரு வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் இப்போது வேலையே செய்யாமல் ஊர் சுற்றுகிறார். ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார். பார்ப்பவர்களுக்கு அவர் சுகமாக இருப்பது போல்தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் கணக்கில் இருக்கும் பணம் குறைந்து கொண்டே வருகிறது. பணம் தீர்ந்த மறு நிமிடமே அவர் தெருவுக்கு வந்து விடுவார். அதுபோல்தான் அதர்மம் செய்பவர்களின் நிலை. ஞானி சொல்கிறார், பிராமணனே, தர்மம் செய்பவன் இன்று கஷ்டப்படலாம். அது அவன் ஏற்கனவே செய்த கடனை அடைப்பதை போன்றது. கடன் தீர்ந்ததும் அவன் இன்று செய்த தர்மத்தின் பலன் அவனை ஒரு மகாராஜாவை போல வாழ வைக்கும். கடவுளின் கணக்கில் ஒரு பைசா கூட மாறாது. காலம்தான் அதன் நீதிபதி. நமது வாழ்க்கையில் நாம் நல்லவர்களுக்குத்தான் சோதனை வருகிறது என்று சொல்லி சோர்ந்து போகிறோம். ஆனால் சோதனை என்பது நம்மை தூய்மைப்படுத்த வரும் நெருப்பு. அந்த நெருப்பில் வெந்து வரும் தங்கம்தான் ஜொலிக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, மனிதர்கள் பல நேரங்களில் அறியாமையாலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ தவறுகள் செய்து விடுகிறார்கள். ஒரு முறை தவறு செய்தவன் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த பாவ சுமையை சுமந்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா? அதற்கு மன்னிப்பு என்பதே கிடையாதா? அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், மகனே, இருள் எவ்வளவு காலமாய் அந்த அறையில் இருந்தாலும் ஒரு சிறு விளக்கு ஏற்றப்பட்டவுடன் அது மறைந்துவிடும். அதுபோலதான் உன் பாவங்களும். இதை அவர் இப்படி விளக்குகிறார். முதலாவதாக, செய்த தவறுக்காக உண்மையாக வருந்துவது. நான் செய்தது தவறு என்று ஒருவன் மனப்பூர்வமாக உணரும் போதே அந்த பாவத்தின் பாதி பலம் குறைந்து விடுகிறது. 2வது, இனி அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி கொள்வது. 3வது, எல்லாவற்றிற்கும் மேலாக, இறைவா, என்னால் இதை சரி செய்ய முடியாது, நீயே கதி என்று முழுமையாக சரணடைவது. இதற்கு அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார்.
ஒரு துணி அழுக்காகிவிட்டது என்பதற்காக அதை நாம் தூக்கி எறிந்து விடுவதில்லை, அதை துவைக்கிறோம். அதுபோல உன் மனதிற்கு தவம், ஜபம் மற்றும் நல்ல செயல்கள் என்கிற சோப்பை போட்டு பக்தி என்கிற தண்ணீரில் துவைத்தால் பழைய அழுக்குகள் நீங்கிவிடும். ஆனால் துவைத்த பிறகு மீண்டும் அதை சாக்கடையில் போடக்கூடாது. அதாவது அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவனிடம் கடன் வாங்கிவிட்டான். அவனால் அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை. அவன் கடன்காரனிடம் போய், ஐயா, தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் முடிந்த வேலைகளை செய்து அந்த கடனை அடைக்கிறேன் என்று பணிவாக கேட்கிறான். அவனது நேர்மையை பார்த்து கடன்காரன் அந்த கடனை தள்ளுபடி செய்யலாம் அல்லது கூடுதல் அவகாசம் கொடுக்கலாம். இறைவனும் அப்படித்தான். நமது வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நினைத்து இடிந்து போய் அமர்ந்து விடக்கூடாது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை நம்மால் மாற்ற முடியும். இப்போது நாம் செய்யும் செயல்களால் எதிர்காலத்தை நமக்கு ஏற்றது போல் மாற்றியமைக்க முடியும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று என் புத்தி சொல்கிறது. ஆனால் எனக்குள் இருக்கும் அந்த நான் என்கிற அகந்தை, நீ ஏன் பணிய வேண்டும், நீயே பெரியவன் அல்லவா என்று என்னை தடுத்து நிறுத்துகிறதே. இந்த அகந்தையை நான் எப்படி வெல்வது? அதற்கு ஞானி ஒரு கம்பீரமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, அகந்தை என்பது ஒரு மதம் பிடித்த யானையை போன்றது. அதை அடக்க வேண்டுமானால் பலம் மட்டும் போதாது, விவேகம் என்கிற அங்குசம் வேண்டும். ஞானி விளக்கும் அந்த இரகசியம் இதுதான். அகந்தை இது எதற்கும் கட்டுப்படாதது. நான் தான் செய்தேன், என் அறிவு, என் செல்வம் என்று மதம் பிடித்து ஓடும். இது ஓடும்போது விவேகம் என்கிற பாகனை தூக்கி எறிந்துவிடும். இரண்டாவது, யானையை விட பாகன் சிறியவன்தான். ஆனால் அவனிடம் இருக்கும் அந்த சிறு கருவி, அதாவது அங்குசம், யானையை அடக்கும். அதுபோல இந்த உடல் நான் அல்ல, இந்த ஞானம் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது என்கிற சிறிய ஒரு சிந்தனை அந்த பெரிய அகந்தையை அடக்கிவிடும். இதை அவர் ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். ஒரு பெரிய கோபுரம் இருக்கிறது. அதன் நிழல் தரையில் மிக நீளமாக விழுகிறது. அந்த நிழல் நினைக்கிறது, நான் தான் இவ்வளவு நீளமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரியவன் என்று நினைக்கிறது. ஆனால் சூரியன் மறைந்தால் அந்த நிழல் எங்கே போகும்? அது காணாமல் போய்விடும். அதுபோல்தான் நம் அகந்தையும். இறைவனுடைய ஒளி நம்மேல் படும்போது நாம் பெரிய ஆளாக தெரிகிறோம். அந்த ஒளியை நீக்கிவிட்டால் நாம் வெறும் பூஜ்யம்தான். ஞானி சொல்கிறார், பிராமணனே, நான் செய்கிறேன் என்று நீ நினைக்கும் வரை உனக்கு துக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் அவன் செயல், நான் வெறும் கருவி என்று நீ நினைக்கும் கணமே உனக்கு அந்த மதம் பிடித்த யானையின் தொல்லை நீங்கிவிடும். ஒரு புல்லாங்குழல் தன்னைத்தானே காலி செய்து கொண்டால்தான் அதன் வழியே இசை வரும். நமது வாழ்க்கையில் நாம் ஒரு வெற்றியை அடையும் போது இது என் திறமை என்று அகந்தை கொள்கிறோம். ஆனால் அந்த திறமையை கொடுத்தது யார், அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார் என்று யோசித்து பார்த்தால் அங்கே அகந்தை கரைந்து நன்றி என்கிற உணர்வு பிறக்கும்.